வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மிதுன ராசி மாதிரி தான் இந்த கன்னி ராசிக்கும் புதன் பகவான் தாங்க அதிபதி. ஆனால் மிதுன ராசிக்காரங்க எதுலையும் பட்டும் படாமல் இருப்பாங்க. மற்றவங்க பேசினாதான் பேசக்கூடியங்களா இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க அப்படி இல்லை. தன்னைத்தானே அறிமுகப்படுத்திப்பட்டு மற்றவங்களையும் ஆழம் பார்க்கறதுல கெட்டிக்காருங்க. புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றான கண்ணிலே உச்சடையக்கூடியவராக இருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் எந்த சூழ்நிலையும் உங்கள் திறமை தகுதியை பொறுத்த வரைக்குமே மற்றவங்க அங்கீகரிக்க தவறுனா உங்களுக்கு நீங்களே மகுடு சுட்டி கொள்ளக்கூடியங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். மற்றவங்ககிட்ட எந்த சூழ்நிலையும் கையேந்து நிற்கிறேன்னு நினைக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம், வெளிச்சத்துக்கு வராத பல விஷயங்களில் எல்லாமே தட்டி கேட்கக்கூடிய குணம் கொண்டவங்க. மற்றவங்ககிட்ட வேலை செஞ்சாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்ய விரும்புவீங்கன்னு சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட கை கட்டி நின்று வேலை பார்க்குறது உங்களுக்கு பிடிக்காது. மனசை பொறுத்த வரைக்குமே பணம் குறைவாக கிடைச்சாலும் மனசுக்கு பிடிச்ச வேலை செய்ய தான் உங்கள் மனசு விரும்பும். எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து ஒரு தொழிலாளியால் இருக்க முடியாது. உங்களுக்கு பெரும்பாலுமே சில ஆறுதலான வார்த்தைகள் இருந்துட்டாவே போதும், வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டுன்னே சொல்லலாங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே சாதாரணமானவங்க தான். கோபம் வந்தால் கூட உடனே மறைஞ்சிடும். அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் மாதிரியான நட்சத்திரங்கள் உள்ளடக்கக்கூடியது தான் இந்த கன்னி ராசின்னு சொல்லலாங்க. கன்னி ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் சரி பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அக்னி ஜுவாலைங்கிறது உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பெரும்பாலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்மையோட நளினம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஆணோட நிலையிலும் பெண்ணோட நிலையிலும் நீங்கள் யோசிக்கக்கூடியங்களா இருப்பீங்க. இதனாலேயே சரியான தீர்வு எடுக்க தெரிஞ்சவங்க நீங்கள் தான். இறக்க குணங்கிறது உங்களோட ஒட்டி பிறந்தது. ஏகலையும் மாதிரி பார்த்து பாதி விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியங்களா இருப்பீங்க. எவ்வளோ காரியம் செஞ்சாலும் தன்னளவில் திருப்தி அடைய மாட்டீங்க. இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லபடியாக அதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரையும் சார்ந்து வாழ்றது உங்களுக்கு பிடிக்காது. நேர்வழியில் சம்பாதிச்சதுக்கு வாய்ப்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நேர்வழியில் சம்பாதிக்கிறதா நினைக்குங்கிறதுலேயும் ஒரு அசையாத நம்பிக்கை கொண்டவங்க நீங்கன்னு சொல்லலாம். புதன் பகவான் உங்களுக்கு ராசிபதி அமைஞ்சிருக்கிறதால கூர்மையான மதி நுட்பங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அறிவையும் ஆவலையும் புதன் தான் உங்களுக்கு தருவார். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய கோணத்தில் தான் அதை பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். தேவைப்பட்டா உங்கள் பலவீனங்களை கூட மற்றவங்க கிட்ட சொல்ல தயங்க மாட்டீங்க. ஒழுக்கங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன உதவி யாராவது உங்களுக்கு செஞ்சால் கூட அது நன்றியோடு தான் இருப்பீங்க. காலத்துக்கு அதை ஞாபகம் வச்சுருந்து உங்கள் வாழ்நாளில் மறுபடியும் அந்த நன்றியை திருப்பி செலுத்தக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே தந்தை ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் நல்ல பலனை பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்கள். சனி பகவானை பலப்படுத்தக்கூடிய முயற்சி செய்யணும். அதாவது முதியவங்களுக்கு உதவி செய்கிறது, குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏழை குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது, வாழ்ந்து கெட்ட குடும்பத்துக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறது. ஒரு 200 ரூபாய் செலவு செய்யக்கூடிய இடத்துல ஒரு 10 ரூபாயாவது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. விபத்தில் காலை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறது, இது எல்லாமே செஞ்சிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம்தான். மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிஞ்ச வேலை கொடுங்க. அவங்களுக்கு உண்டான உதவியை ஏதாவது ஒரு வகையில் செய்யுங்க. இதனால் நிச்சயம் கன்னி ராசி அன்றவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. குடும்ப விஷயங்களை வெளிநபர்களோட பகிர்ந்து கொள்ளவும் கூடாது. மற்றவங்க கிட்ட கூட யார்ட்டையாவது கை நீட்டி பணம் வாங்கியிருக்கிறீங்கன்னா அது நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுக்க முயற்சி செய்ய பாருங்கள். புதுசாக கடன் பெறத வேண்டாம். கடனை இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே விரைவில் திருப்பி தந்துடுறேன்னு வாக்குறுதிங்க குறித்த நபர்கிட்ட வெளிப்படையாக பேசுங்க. எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க. கை நீட்டி யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள அலட்சிப்படுத்தினா தேவையில்லாத அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒளிமுறையுமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படையாக பேசுங்க. நிச்சயம் எதிர்காலத்தில் இது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். எந்த ஒரு செயல்பாடு செய்கிறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டையும் கூடவே இந்த நேரம் செஞ்சுக்க பாருங்கள். இது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது கன்னி ராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத காலகட்டம் பொறுத்த வரைக்குமே கிரக நிலை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி அன்றவர்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். தந்தையோட உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் உறவினர்கள் தேவையில்லாத வீண் பகை எல்லாமே உண்டு பண்ணுவாங்க. பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. இந்த காய்ச்சல் சிறங்கு மாதிரியான நோய் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம். உடலை நீரேற்றமாக வச்சுருக்கிறது நல்லது. சுக்கரனுடைய நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பண வரவை அதிகரிக்க தான் வைப்பார். காரியங்கள் தாமதமாக நடந்தாலுமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றிகரமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் நல்ல லாபம்தான். எதிர்பார்க்கக்கூடிய கடன் வசதி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் கிடைக்கும். நிறைய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு.
தொழில் வியாபாரத்தில் புதுசாக இடம் வாங்குவீங்க. வேலையிலுமே உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். நிலுவையில் இருந்த பணம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலை தேடக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை இருந்தாலுமே மனசில் மட்டும் ஏதாவது ஒரு வகையில் இருக்குங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் ஆறுதலான 4 வார்த்தை தான். இதை மட்டும் நீங்கள் மற்றவங்க கொடுத்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொடுத்தாலும் சரி, நிச்சயம் நல்ல மாட்டம்தான். பெண்களுக்கு பயணங்கிறது இந்த நேரத்தில் உண்டு. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல திருப்பங்கள் உண்டு. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு புதிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த பாருங்கள். இந்த நேரத்தில் விடியற்காலை வேளைகள் எழுந்து படிக்கிறது நல்லது. இரவு நேரங்களில் நீண்ட தூரம் நீங்கள் கண் விழித்து படிக்கிறது வேண்டாம். அதிகாலை நேரத்தில் எழுந்து படிச்சிங்கன்னா நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவானுடைய நிலைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சீரமையக்கூடிய நேரம். பண வரவு போதுமான அளவுக்கு இருக்கும். குடும்ப செலவு கூட சிரமம் இல்லாமல் சமாளிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது தான் நல்லது. ரொம்ப முக்கியமாக ஏதாவது ஒரு அசதிங்கிறது இந்த நேரத்தில் இருக்கும். சேமிப்புக்கு இந்த நேரம் கொஞ்சம் சாத்தியமான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபிச்சம் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், வளகாப்பு, இந்த குழந்தை பிறக்கிறது மாதிரியான சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசாபுத்தி இந்த நேரம் சாதகமாக இருந்தால் சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் உண்டு. இப்போ இருக்கிற வீட்டை விட்டுட்டு மேலுமே வசதியான வீட்டுக்கு மாற்ற அடையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உத்தியோகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம், இது எல்லாமே கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய யோகம் உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் தரகர்களை நம்பி எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரம், குரு பகவான், சனி, இந்த 2 கிரகமும் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. சுக்கிரன் ராகு மட்டும்தான் கொஞ்சம் சாதகமாக இல்லை. போட்டி கடுமையாக இருந்தாலுமே அதை சமாளித்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவனங்கிறது தேவைப்படும். தினமுமே அன்னன்னைக்கு வேலையில் கொஞ்சம் முழு கவனம் கொடுக்க பாருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நிறைய வாய்ப்பு, ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நேரம். அதனால லாபம் பெருகி வரும். ஒரு சிலர் இந்த வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அன்னை நாட்டு நிறுவனத்தோட ஒரு புரிந்துணர்வு கையெழுத்தாகக்கூடிய நேரம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை தான் சுப பார்வையால் பலப்படுத்துகிறாரு. எதிர்பாராத வாய்ப்பு, வருமானம் வரக்கூடிய நேரம். சனி பகவான் ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறதால வெளிநாடு போகிறது, அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதனால் வருமானம் உயர்றது, புகழ் கிடைக்கிறது, செல்வாக்கு உயர்றதுன்னு இந்த காலம் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எதுவுமே கட்டுப்பாட்டுக்களை நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. சுக்கிரன் ஓரளவு தான் சாதகமாக இருக்கிறாங்க. கட்சியில் ஆதரவு நீடிக்கணும்னா கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். மறைமுக எதிர்ப்பு இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் எல்லா செயல்பாட்டையும் கவனிக்கிறது நல்லது. கட்சியில் யாரை நம்பியும் முழுசாக நீங்கள் பொறுப்பு ஒப்படைக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு கண்ணோட்டங்கிறது வேண்டாம். ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருந்துக்கிட்டிங்கன்னா, ஒரு முன்கூட்டியே எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டிங்கன்னா சில வழக்குகள் சந்திக்காமல் இந்த நேரம் உங்களால் தப்பிக்க முடியும்னு சொல்லலாம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உழைப்புங்கிறது கடினமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும், விளைச்சல் கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த நேரம் குரு பகவான ராசியை பார்க்குறதால பழைய கடன் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிம்மதி பெற வழி பிறக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதுசாக வெளிநிலை வாங்கக்கூடிய யோகமும் ஏற்பட போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கறதால தன்னோட சுப பார்வையால் பலப்படுத்துறது, ஒரு புதிய வஸ்திரம், வெள்ளி பாத்திர சேர்க்கை இது எல்லாமே கிடைக்கும். திருமண வயசில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் மனசுக்கு நிறைவளிக்கக்கூடிய ஒரு மனவாளன் அமைப்பு போகிறாருன்னு சொல்லலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் சுக்கிரனும் ராகுவும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. பல வழிகளில் பண விரயமாகும். இருக்கிற பணத்தை எண்ணி செலவு செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆசையை கட்டுப்படுத்துங்க. கையில் பணம் இருந்தால் அதை சுப செலவை மாற்றிக்க பாருங்கள். இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாட்களில் துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரோம். அப்படியுமே உங்களால் முடியலன்னா வீட்டு பூஜையில் தினமுமே மாலை நேரத்தில் பரிகார நெய் தீபம் ஒன்று ஏற்ற பாருங்கள். இது மிகச்சிறந்த பலனை கண்கூட நீங்கள் பார்க்கலான்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இது நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் வியாபார ரீதியாக நல்ல மாற்றம் தான். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கூடி வரும். புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு விரைவிலேயே வீட்டில் மழலை சத்தம் கேட்க போகுது. நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் கைகூடி வரும். பிரிஞ்சு போன பிள்ளைகள் ஒன்று சேருவாங்க. இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா தகுதிக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பேர், புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். உழைப்புக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான வேலைப்பளு உண்டு தான். ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம்.
புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளிப்பட பாருங்கள். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் வீண் சச்சரவு இந்த நேரம் வர வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக செயல்பட பாருங்கள். வேலை ரீதியாகவும் அரசாங்க ரீதியாகவும் கொஞ்சம் கெடுபிடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைய பாக்கி இல்லாதவங்களுக்கு இந்த நேரம் குழந்தைய பாக்கம் கிடைக்கும். பிள்ளைகள் வீட்டோட சூழ்நிலை அறிஞ்சு நடத்துக்குவாங்க. இது ஒரு வகையில் ஆதரவாக இருக்குன்னு சொல்லலாம். பெற்றோரோட உடல்நிலையில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதன்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்கிட்டு வர பாருங்கள். மனசில் இருக்கக்கூடிய குழப்பு நீங்க நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள்